இன்டர்வியூக்காக வந்திருக்கான். பார்ல வச்சு 2 பேருமே மீட் பண்றாங்க. அவங்க ஸ்கூல்ல நடந்தது, காலேஜ்ல நடந்ததெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதை சுத்தி வளைச்சு பேசுறான். அந்த பொண்ணு அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. பேசி முடிச்சுட்டு கிளம்பும்போது அந்த பையன் அங்க போனவன் ஒரு நிமிஷம் திரும்பி அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த பொண்ணோட கண்ணத்திலே கிஸ் பண்ணிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே அந்த கண்ணத்தை தேய்ச்சிக்கிட்டே இருக்கா. வீட்டுக்கு போகும்போதும் அழுதுகிட்டே கண்ணை தேய்ச்சிக்கிட்டே போறா. அப்பார்ட்மெண்ட்ல குளிக்கும் போதும் கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருக்கா. உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னு கேட்கும்போது மாடிக்கு விட்டு போய் நடந்த விஷயத்த சொல்றா. பசங்க எல்லாருமே இப்படி தானே அந்த பொண்ணுங்க அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றான், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்லா தெரியும், அப்புறானியான பையன் தான். ஆனா இப்ப திடீர்னு இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. பசங்கன்னா என்ன வேணா பண்ணிடலாமா, அவனை நான் என்ன பண்ண போற பாருன்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணு கிளம்பி அந்த பையன் வீட்டுக்கே போறான். அவன் பதறி போயிடுறான். அங்க போய் அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அக்கான்னு எல்லார்கிட்டயுமே மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. சாப்பிட்ற இடத்துலயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு அவன் கண்ணத்துக்கிட்ட போயிட்டு, இப்ப நான் உன்னை கிஸ் பண்ண போறேன், நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கறா. அதை கேட்டவன பயந்து போயிடுறான். அந்த பையனோட கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. இந்த பொண்ணு 1 2 நின்னுட்டு அவன் கிட்டே கிஸ் பண்றதுக்காக போறா. எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கிஸ் பண்ணாம வெளியே வந்து இவங்கிட்ட இவனை மிரட்டிட்டு இன்னொரு தடவை யார் உரிமையும் இல்லாம அவங்களை கிஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போறா.